ஹலோ மக்களே, நெல்லை கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அவியல். இது பேர் சைட் டிஷ்ஷு. சாப்பாட்டுக்கு சாம்பார் எல்லா குழம்புக்குமே இது சூட் ஆகும். என்வியை தவிர வெஜ்ஜு குழம்பு எதுனாலும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சவுத்து தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஃபேமஸ். திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இது எல்லாமே இது ரொம்ப ஃபேமஸ். கல்யாண வீடுகள் இல்லைன்னா விசேஷ வீடுகளில் இந்த அவியல் இல்லாமல் எதுவுமே இருக்காது சாப்பாடு. மெயினாக அந்த அவியல் வைப்பாங்க. அங்கே உள்ள அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யணுங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான காய்கறிகளை பார்த்துக்கணும், சரிங்களா? இதுக்கு ஒரே முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு முருங்கைக்காய் போதும். இப்போ நான் சமைக்கிறது ஒரு 4 பேருக்கு தான் சமைக்கிறேன். 4 பேர் நல்லா சாப்பிட்லாம். ஒரு முருங்கைக்காய், அப்புறம் ஒரு வாழைக்காய், அப்புறம் ஒரு 4 கத்திரிக்காய். இதில் 5 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். ஒரு 4 கத்திரிக்காய் பார்த்து போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு துண்டு மாங்காய். அதில் இந்த பெரிய மாங்காயில் இவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாங்காயில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா புளிப்பை பார்த்து நம்ம கூட்டி குறைச்சிக்கணும். ஒரு வாழைக்காய், சரிங்களா? அப்புறம் ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 4 இல்லைன்னா 3 பீன்ஸ், அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு அந்த சேனக்கிழங்கு இது போட்டுக்கலாம். இப்போ இந்த கிழங்குல பாதி போட்டுக்கிடுவேன். ஏன்னா இது இவ்வளோ அதிகம் சேனக்கிழங்கு. அப்போ திரும்பி சொல்கிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, மாங்காய், அப்புறம் வாழைக்காய், ஒரு கேரட், ஒரு 3 பீன்ஸ். இதுதான் இதுக்கு தேவையான காய். தக்காளி பழம் போட போகிறதில்ல, இந்த இது போட போகிறோம், சரிங்களா? இந்த மாங்காய் தான் புளிப்பு அதுக்கு. அப்புறம் அதுக்கு அரைக்கிறதுக்கு என்ன வேணும்னு பாருங்கள். ஒரு 5 பச்சை மிளகா, இவ்வளவு தேங்காய், ஒரு சின்ன கப்பில் இவ்வளோ தேங்காய் இவ்வளோ போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் இல்லைன்னா 3/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். இந்த சீரகம், பச்சை மிளகா, தேங்காய் இதை தண்ணி விடாமல் நல்லா சுற்றிக்கணும். தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் சுற்றிக்கணும். அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அதை சுற்றி இறக்கும் போதும் இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒரு அரை பெல்லாரி வெங்காயம், இதை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கணும். இதுதான் இந்த அவியலுக்கு தேவையான மசாலா, சரிங்களா? இப்போ நம்ம காயை வெட்டிட்டு செய்யும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீளமாக வெட்டணும். உங்களுக்கு எவ்வளோ காய் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்காங்க. நான் அந்த பெரிய வாழைக்காயில் 3/4 எடுத்து 1/4 வச்சுட்டேன் பாருங்கள். ஏன்னா இது காய் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு காய் கூட்டி குறைச்சி வச்சுக்காங்க, சரிங்களா? இப்போ ஒரு வாணலி வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிடலாம். தண்ணி பார்த்து விட்டுக்கிடணும். இவ்வளோ தண்ணி தான் விட்டுருக்கேன். அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் போட்டுருவோம். தண்ணி கொஞ்சம் சுடட்டும். சுடலைனாலும் பரவாயில்ல, காயை போட்டுடலாம். முதல்ல இந்த சேனக்கிழங்கு போடுறேன். நீளமாக வெட்டி வச்சுருக்கு. சேனக்கிழங்கு போடுறேன். நல்லா கழுவி சுத்தமாக மண் இருக்கும். நான் 2 தடவை கழுவிட்டேன். நல்லா கழுவிட்டேன் சேனக்கிழங்கு. அதுக்கப்புறமா இந்த காய்கள்லாம் போட்டுடலாம், ஒன்றாவே போட்டுடலாம். ஏன்னா அந்த அவியலுக்கு காய் கொஞ்சம் குழஞ்சாப்பில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வாழைக்காய், ஒரு சின்ன கேரட்டு, ஒரு 3-4 பீன்ஸ், இவ்வளோ காய். பாருங்கள். இப்போ இதுவே நிறைஞ்சிரும் பேனில், வாணலியில். ஆனால் கொஞ்சம் வேகும்போது கீழே இறங்கிடும். இது கிட்டத்தட்ட இது ஒரு 5 பேர் சாப்பிடலாம் போல் இருக்குது. 5 பேர் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எங்கள் ஊர் பக்கம், அப்புறம் இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரியிலலாம் இந்த அவியல் ரொம்ப ஃபேமஸ். ஒரு விசேஷத்துக்கு அவியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவியலுக்கு
ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாவும் வைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நிறைய சேர்த்துக்கிடுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு மூடி வச்சிடும். சரிங்களா? ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். அப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். காய் நிறையா இருக்குது, ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் கூட வேண்டாம், 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கிளறிக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு கிளறிக்கிடுவோம். இதுக்குள்ளே சுட்டுட்டு தண்ணி பிடிச்சிடும். அப்புறம் வந்து இப்போ ஒரு மூடி வச்சு மூடி போட்டுருவோம். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு பிரட்டி போடுவோம். அது வரைக்கும் வேகட்டும். சரிங்களா? இந்த மூடி வச்சு இந்த காய் வந்து ஒரு பாதி வெந்திருக்கு. அதுக்கு இடையில 2 தடவை நான் பிரட்டி கொடுத்தேன், கலந்து கொடுத்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா, தண்ணி விடாமல் அரைச்சோம்ல, பாருங்கள் இப்படி தான் அரைக்கணும். பாருங்கள், இதை இப்படி தான் அரைக்கணும். இது வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் ட்ரை, அதாவது தண்ணி விடாமல் அரைச்சி நல்லா சுற்றணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயமும் ஒரு அரை பெல்லாரி வெங்காயம் அதையும் சேர்த்து சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை இது கூட போட்டுருவோம். இப்போ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருணும். அதை இப்போ இந்த காயோடு நல்லா கலந்து விட்டுருவோம். இதுக்கிடையில் வந்து ஃப்ளேமை பாதி ஃப்ளேம் வச்சுருக்கேன். தேங்காய் போட்டாச்சு இல்லை, இந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்கணும். பச்சை மிளகா தான் இதுக்கு காரம். இதை வந்து நல்லா இப்படி பிரட்டி அப்புறம் வந்து மூடி வச்சிடணும். தண்ணி பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது, சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, தண்ணி போயிடும். இதுக்கிடையில் இந்த ஜாரை மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கழுவி ஜாரை மட்டும் விட்டுருவோம். இதுக்கிடையில் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, இதிலே வெந்துடும். அவ்வளோதான். சரி, இப்போ இந்த பச்சை மிளகா, தேங்காய் இதெல்லாம் இந்த காயோடு நல்லா சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது மீதி வேகிறது வெந்துடும். சரியா? இந்த மசாலாலாம் பிடிக்கணும். அதுக்காக தான் பாதி காய் வெந்த பிறகு இந்த தேங்காய் அரைச்சதெல்லாம் போடுறேன். இப்போ மூடி வச்சுருவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் சரியாயிடும். 5 நிமிஷம் மட்டும் வேக வைப்போம். தீ வந்து பாதியில் வச்சுருக்கேன், ஃப்ளேம் வந்து ஹாஃப் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதிலே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து தாளிக்கணும். கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கேன், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அந்த காயில் ஊற்றிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடும். இப்போ இந்த காய் வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியை நல்லா வற்றிட்டு இப்போ வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு வாணலி வச்சுருக்கேன். வாணலி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம். இதுக்கு வந்து தேங்காய் தான் விடுவாங்க. உங்களுக்கு தேங்காய் விட இஷ்டம் இல்லைன்னா நல்லெண்ணெய் விடுங்க. நான் தேங்காயே விடுறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் விடுறேன். கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சப்புறம்
சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதுக்கு வத்தல்லாம் கிள்ளி போட்டு தாளிக்கணும்னு இல்லை, இது சிம்மில் தான் இருக்குது. காய் சூடாக இருக்கட்டும். இப்போ இந்த கடுகு வெடித்த உடனே இந்த கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டு தாளித்து அதில் விட்டுருவோம். இதுக்கு நான் தேங்காய் தான் விட்டுருக்கேன். எங்கள் ஊர் பக்கம் தேங்காய் தான் விடுவாங்க. நான் வழக்கம் போல் இந்த நல்லெண்ணெய்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு தேங்காய் தாளித்து விடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு வெடிக்குது. சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொரியவும் இந்த கருவேப்பிலை போட்டுடலாம். கூட கருவேப்பிலை போடுறேன். மனம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது அவ்வளோ மணமாக இருக்குது. இந்த காய் வெந்த காயுமே அவ்வளோ மணமாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எல்லா காயும் போட்டுக்கிறதுனால இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு எல்லா காயும் சேர்றதுனால உடம்புக்கும் நல்லது. வீட்டில் வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய். இந்த அவியல்ங்கிறது எங்கள் ஊர் பக்கம் தான் அப்படி செய்வோம். இங்கே எப்படி செய்வாங்கன்னு தெரியல. எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் செய்கிறத தான் நானும் செய்கிறேன். இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். கொஞ்சம் நல்லா செம்பு நேரத்துக்கு வரவும் தான் இதை வந்து போடணும். இப்போ அந்த அவியலை வந்து இன்னும் இந்த சிம்மில் தான் வச்சுருக்கேன். அது இந்த தாளிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் தாளித்து போட்ட அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பால் போட்டுறேன். ஆஃப் பண்ணிடுறேன். அவியல் வந்து முடிஞ்சிருச்சு, தாளித்து விட்டுட்டோம். இப்போ வந்து இந்த அவியலை வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த காய்கறி நான் போட்டிருக்க காயை விட இன்னும் உங்களுக்கு காய் வேணும்னா நீங்கள் வேறு வெரைட்டியாக காய் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் வந்து இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.